ஒரு 10 கட்சியை கூட்டம் போட்டுக்கிட்டா போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாங்கிறது மக்களுக்கு உண்டான உண்மையான அரசியலை கொடுக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. நம்ம என்ன வேணா அயோக்கியத்தனம் பண்ணிக்கலாம், ஆனால் கடைசியில் ஒரு 10 கட்சியை கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ 2021 வந்து நீங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் எடுத்து அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெறும் 4.5% தான் வாக்கு வித்தியாசம். அப்போ இது வந்து 2021 ஜெயலலிதா வச்ச விமர்சனமே என்ன, மைனாரிட்டி திமுகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மைனாரிட்டியை கவர்மெண்ட்டை நடத்தின கலைஞர் கருணாநிதி அவர்கள் அளவுக்கு ஸ்டாலினுக்கு திராணி இல்லை. அப்போ இந்த 2 கட்சியும் ஒன்னோட ஒன்று கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த 2 கட்சியினுடைய தலைவர்களும் அதை விரும்பலை. அமித்ஷாவும் மோடியும் கடைசி வரைக்கும் எடப்பாடி கூட ட்ரை பண்ணிருந்தாங்க. அந்த விதத்தில் தான் குருமூர்த்தி போய் பேசுறதெல்லாம். இன்னைக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாய்ங்கெல்லாம் பிஏ பட்டம் வச்சுட்டு இருக்குது. அவர் சொன்னார் இல்லையா, ஆர்எஸ் பாரதி. அப்போ அந்த அளவுக்கு இவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாய்ங்க பிஏ வாங்குற அளவுக்கு இருக்கு. எங்கேயாவது திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிற யாராவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடினாங்களா? கனிமொழி அடுத்த நாள் வந்து இந்த கவர்னர் பிரச்சனையின் உடனே ரோட்டுக்கு வந்து நின்று போராடுறாங்கல்ல. இன்னைக்கு கர்நாடகாவில் போய் நீங்கள் திராவிடம்னா ஒத்துக்குவானா அவனை? இல்லை மலையாளிகிட்ட போய் நீங்கள் திராவிடம்னா மலையாளி ஒத்துக்குவாரா? தமிழரை மட்டும் நீ திராவிடம்னு சொல்லி எங்கள் மேலே ஏன் திராவிடத்தினுடைய சாயலை பூசுற? விஜய் வந்து அன்னைக்கு ரொம்ப காட்டமாக விமர்சித்தார் மாநாட்டில். உடனே பெயிண்ட் பெட் டப்பாவை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு. 26ஆம் தேதி யாரு கொடியேற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வழக்கமாக வந்து ஆளுநர் கொடியேற்ற வேண்டும். அது வந்து எல்லாரும் வந்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் பங்கேற்கணும். அப்படி ஒரு சூழல் இப்போ இருக்குது. சுதந்திர தினம், குடியரசு தினம். சுதந்திர தினத்தில் கொடி ஏற்றப்படும். குடியரசு தினத்தில் ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பல்வேறு அரசியல் நகர்வுகள் இப்போ சமீபமாக ரொம்ப வேகம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு, மத்திய அமைச்சர் வந்திருந்தார். அதுபோக சில முன்னாள் எம்எல்ஏ அவரும் பேசியிருந்தது. அதே போல் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் பேசியிருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ அதை பற்றியான ஒரு பேச்சும் போயிட்டே இருக்கு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்த மைனாரிட்டி ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்திருக்கும். நான் அப்போவே சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. இது மீண்டும் இந்த 2026 சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? அவர் குருமூர்த்தி பேசுகிறார். இது துக்ளக்கினுடைய 55வது ஆண்டு விழாவில் பேசினது ரொம்ப பேசுபடு பொருளாச்சு. அவர் சொல்கிறது வந்து 21 எலெக்ஷன் போது அமித்ஷா சொன்னதின் பேரில் நான் போய் அவர்கிட்ட எடப்பாடி கிட்ட பேசினேன். ஒரு 10-12 சீட்டு வந்து அவர் கூடுதலாக கொடுத்துருக்கலாம். அவர் பிஜேபிக்கு இல்லை. அதாவது அவங்களுடைய பார்வை அப்போ என்னன்னாக்கா, ஓபிஎஸ் அப்போ கூட்டணியில் தான், அதாவது அதிமுகவில் தான் இருக்காரு. ஆனால் தினகரனும் சசிகலாவும் வெளியே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக நீங்கள் போட்டி போடணும். அதோடு இல்லைன்னா கூட அவங்கள உள்ள 2 பேர்த்தையும் கூட்டு வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு 10-12 சீட்டு. இது பிஜேபிக்கு இன்னும் அந்த சீட் இல்லை. அவங்களையும் உள்ளார கூட்டு வச்சு இந்த கூட்டணிக்கு உள்ளார அமமுகவும் சசிகலாவும் இருக்காங்கன்னு இருக்குல்ல. அது எப்படி நீங்கள் அக்காமடேட் பண்ணுவீங்க? இல்லை, கூட்டணி தானே. கூட்டணிங்கும் போது இன்னைக்கு என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 10 கட்சிக்கும் ஒரே கொள்கை இருக்கா? எல்லாம் இன்னைக்கு கொள்கையாவது கூட்டணி இதாவது ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எலெக்ஷன், அவ்வளோதான். யார் எங்கே போய் சேர்ந்தோம்னா ஓட்டு விழுவோம். அரித்தமெட்டிக் கால்குலேஷனா இது வந்து மக்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய அரசியல். இது இந்த மாதிரி கூட்டணி அரசியல்ங்கிறது வெறும் தேர்தலை ஒரு 10 கட்சியை கூட்டம் போட்டுக்கிட்டா போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாங்கிறது மக்களுக்கு உண்டான உண்மையான அரசியலை கொடுக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. தேர்தலில் யார் ஜெயிக்கலாங்கிறதுக்கு வேணால் பயன்படும். ஆனால் தேர்தலில் ஜெயிக்கிறது எதுக்காக ஜெயிக்கணும்? ஒருத்தர் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு தான் நமக்கு யாராக இருந்தாலும் ஜெயிக்கணும். அப்போ இந்த மாதிரி கூட்டணி மட்டுமே இந்த அரித்தமெட்டிக் கால்குலேஷனை வச்சு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம என்ன வேணால் அயோக்கியத்தனம் பண்ணிக்கலாம், ஆனால் கடைசியில் ஒரு 10 கட்சியை கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ இது மக்களுக்கு ஆரோக்கியமான அரசியலை கொடுக்குமா? மக்கள் அரசியலை இதை கொடுக்காது, நல்ல அரசியலை கொடுக்காது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ ஆனால் இவர் வந்து தேர்தலினுடைய இது வந்து அந்த கூட்டணி கணக்குங்கும் போது அவங்கள ஒரு கூட்டணி கட்சி ஆனாச்சுக்கு உள்ளார கொண்டு வரலாம். 10-12 சீட் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க அதிமுக வந்து என்னைய பார்வையில் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் 2021. ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கூட 61 சீட்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவர் 66 சீட்டு ஜெயிக்கிறாரு. அதுவும் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் அதுவே 2024 அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அதை நான் சொல்கிறேன். அப்போ 2021 வந்து நீங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் எடுத்து அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெறும் 4.5% தான் வாக்கு வித்தியாசம். அப்போ இது வந்து 2021 என்னுடைய பார்வையில் அதிமுக has performed better than expectation with 10 years previous governance. ப்ரீவியஸ் ஆன்டி இன்கம்பன்சி. அதுவும் இல்லாமல் அந்த 10 வருஷத்தில் குறிப்பாக வந்து இவங்க லேட்டஸ்டான ஆட்சியில் எத்தனை போராட்டங்களை திமுக எடுத்தாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தினம் போராட்டம். எந்திரிச்சோடனே காலையில் பல்லு விளக்கிட்டு டீ காப்பி வேணுங்கிற மாதிரி மாப்பிள்ளை எங்கேயாவது போராட போலாமாங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடை வச்சிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அதுதான் திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து.
அப்போ அன்னைக்கு எத்தனை போராட்டத்தில் அவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில குருமூர்த்தி போய் பார்த்து சொல்றாரு, இல்ல அவங்களையும் உள்ளார கொண்டு வந்தாச்சுன்னா நமக்கு சீட் வின்னிங் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வராது, ஆனா திமுகவை மைனாரிட்டியா பண்ணலாம். ஏன்னா கலைஞர் வந்து இதே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு 99 சீட்டை வச்சுட்டு ஆண்டுட்டு இருந்தார். அப்ப ஜெயலலிதா வச்ச விமர்சனமே என்ன, மைனாரிட்டி திமுகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மைனாரிட்டிய கவர்மெண்ட் நடத்தின கலைஞர் கருணாநிதி அவர்கள் அளவுக்கு ஸ்டாலினுக்கு திராணி இல்லை. அவர்னால அது எப்ப வேணா கவரும், இல்ல கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இதை வந்து நீங்க நம்ம ஜெயிக்கலனாலும் எதிராளியை வந்து பலகீனப்படுத்தணும். அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 10-12 சீட் அவங்களையும் உள்ளார கூட்டு கொடுத்துருக்கலாங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்ல நாங்க ஜெயிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, யார் என்ன டேட்டா கொடுக்குறாங்க, எந்த மாதிரி கள நிலவரம் அவருக்கு தெரியுதா, யார் எப்படி அட்வைஸ் பண்றாங்கிறது புரியல. அப்போ வந்து இவருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி பத்தல. அதோட வந்து அதாவது எடப்பாடியினுடைய ஸ்டாண்டா நான் பார்க்கறது என்னன்னா, தினகரன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாலும் ஓபிஎஸ் உட்பட எல்லாத்தையும் நான் தான் வெளியே தள்ளினாங்க, விலகி போனவர்கள் சொன்னாதீங்க, வெளியேற்றப்பட்டவர்கள் சொல்லுங்கன்றார். அப்ப தன்னால வெளியேற்றப்பட்டவர்கள் உள்ளார கூட்டிட்டு வந்தா அது யாருக்கு ஆபத்தா முடியும்? எடப்பாடிக்கு தான் ஆபத்தா முடியும். ஏன்னா நீங்க தான் அவரை வெளியே தள்ளி இருக்கீங்க. அப்ப 3 பேரும் சேரும்போது என்ன ஆகும், அந்த 3 பேர்த்து ஒன்று சேர்த்தீங்கன்னா இவருக்கு காப்படிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, என்னன்னா அதிமுக ஒன்றுபட்டு தான் திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா அதுக்கு வந்து ஒத்துக்காத ஒரே நபர் யாருன்னா எடப்பாடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அது வந்து இன்னைக்கு நீங்க எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக சொல்லும்போது பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருந்தா ஒரு 13-15 இடத்துல எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், வச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி பிஜேபி சைட்லயும் வந்து சில குரல்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாம். அப்ப இந்த 2 கட்சியும் ஒன்னோட ஒன்று கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா அந்த 2 கட்சியினுடைய தலைவர்களும் அதை விரும்பல. எடப்பாடியும் விரும்பல, அண்ணாமலையும் விரும்பல. ஆனா அண்ணாமலை விரும்பலன்னா கூட அது வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டிங்கிறனால அமித்ஷாவும் மோடியும் கடைசி வரைக்கும் எடப்பாடி கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விதத்துல தான் குருமூர்த்தி போய் பேசுறதெல்லாம், அண்ணாமலை விட்டு பேசலனா கூட குருமூர்த்தி போய் பேசுறதெல்லாம் அந்த காரணத்துக்காக தான். சென்ட்ரல்ல இருந்து பிஜேபி வந்து ஆல் ரெடி டு அலைன் வித் ஏடிஎம்கே, பட் இட் வாஸ் a decision of எடப்பாடி is told no. அப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு 7 இடத்துல டெபாசிட் போகுது, 13 இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ் போகுது. அப்போ அதிமுக இத்தனை இடத்துல டெபாசிட் போனதெல்லாம் ஹிஸ்ட்ரியே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த ஆட்களை பிரிஞ்சு போன ஆட்கள் எல்லாம் நீங்க உள்ளார கொண்டு வந்தா எடப்பாடிக்கு அது பாதகம் தனிப்பட்ட முறையில். ஆனா ஒரு கட்சி தலைவனா தன்னுடைய நிலைமையை மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்த கட்சியினுடைய பலத்தை தானே நீங்க பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல தான் வந்து குருமூர்த்தி இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது அந்த திமுக எதிர்ப்பை மட்டுமே எந்த அளவுக்கு பிரதானமா தூக்கி பிடிச்சாங்களோ அந்த திமுக எதிர்ப்புங்கிற பிரதானம் வந்து இங்க எடப்பாடி கிட்ட இல்ல. அவர் தனக்கு என்ன ஆதாயம் இருக்குமோ அதை பாக்குறாருன்னு மறைமுகமா சொல்றாரு. அதை விட இன்னொரு கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், இவரெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு அங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து அவரே என்ன சொல்றாருன்னா, அடுத்த இது என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதிகமா காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபி ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தாலும் பிஜேபிக்கு அது நல்லது இல்லை அப்படிங்கிறார். அப்ப அந்த கருத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து என்னன்னா, நான் அதிமுகவும் இல்லை பிஜேபியும் இல்லை, ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும், அதே மாதிரி திமுக வந்து ஆட்சியை விட்டு விலகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு எதிராளியை நீங்க வீட்டில் உங்களுக்கு யுக்தி முக்கியம், கூட்டு முக்கியம். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இது ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும்போது திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டையும் குருமூர்த்தி அதுல வைக்கிற தவறல. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்றாரு, நீங்க நல்லாட்சி கொடுக்குறோன்னு சொல்றீங்க, இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸையும் முன் வைக்கிறார். ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய பத்திரிகையினுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து கேட்ட கேள்விகள் பிளஸ் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, திமுக மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது அவங்களுடைய ரெகுலர் ஃபார்மேட். நீங்க எப்பயுமே வந்து துக்ளக்னுடைய ஆண்டு விழாவில் பார்க்கும்போது அதிகமாக விமர்சிக்கப்படும் கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அது எப்பயுமே நடந்தது, ஷோ காலத்திலிருந்து இது நடந்துகிட்டு இருக்கிறதா. அதுவும் இன்னும் வந்து அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு கட்சியை யாரை விமர்சிக்கணும்னா, இப்போ நீங்களும் நானுமே யாரை விமர்சிப்போம்? அதிமுகவை போய் விமர்சிக்க முடியுமா? இல்லை வந்து காங்கிரஸை விமர்சிக்க முடியுமா? இங்கே தமிழ்நாட்டில் யார் ஆள்றாங்க? திமுகவை விமர்சிப்போம். மத்தியில் யார் ஆள்றாங்க? பிஜேபியை விமர்சிப்போம். ஏன்னா அவங்க தான் எல்லா சட்டத்திட்டங்களையும் கொண்டு வர்றது, செயல்படுத்துறது எல்லாமே அவங்க தான் செய்ய வேண்டியது. அப்போ அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுங்கிறது ஆளுங்கட்சி தான். இல்லை, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த பார்வை, அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சரியா இருக்குமா, இல்லை ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுறங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு? ரெண்டுமே தானே. அப்போ நீங்கள் ப்ராப்ளத்தை சுட்டி காட்டுறது தானே விமர்சனம், நாகரிகமான விமர்சனமாக இருக்க முடியும். சும்மா வந்து எனக்கு திமுக பிடிக்கல, அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது இல்லை. ஏன் வீட்டுக்கு போகணுங்கிறது நீங்கள் சொல்லணும்ல. எதனால் வந்து திமுக
வந்து இன்னைக்கு சரியில்லைங்கிறது நீங்க காரணத்தை சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி அவருக்கு கட்சியில் இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுறது யாரா இருந்தாலும் நம்மளுமே வந்து பொத்தாம் பொதுவா திமுக மோசம் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? இந்த விஷயத்துல திமுக மோசம், இதுல இவங்க இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். விஜயம் அதே தானே சொல்றோம், எதுல நல்லது பண்ணியிருக்காரு எது நல்லது பண்ணல அப்படிதானே ஒரு பேஸ் இஷ்யூ பேஸ்டாக தான் நம்ம யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். பொத்தாம் பொதுவாக விஜய் மோசம்னு சொல்ல முடியாது, பொத்தாம் பொதுவாக விஜய் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல திமுகவை விமர்சிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் பட்டியல் போடுறார். இவ்வளவு ரணகளம், இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இண்டி கூட்டணிக்குள்ள விஜய் வரணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி, தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தை வந்து சொல்றாரு, இண்டி கூட்டணியில் வரணும் அப்படின்னு. திமுக தான் பிரதானமாக எதிர்க்கிறாரு. இண்டி கூட்டணியில் திமுக ஒரு முக்கிய அங்கமா இருக்கு, 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுக்காக அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு? மேபி திமுக இண்டி கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி வெளியே நாங்கள் போகிறோங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்களான்னு தெரில. ஸோ இது வந்து பொருந்தா கூட்டணியாக தான் மாறும். ஏன்னா இண்டி கூட்டணியே இன்றைக்கி வந்து ஏன் வந்து அவங்க ஏகோபித்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியலன்னா, அவங்க யாருமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இன்றைக்கி காங்கிரஸ்க்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு, திமுகக்கு, அதில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கெல்லாம் ஒரே கொள்கைகள் இருக்கா? எல்லாம் முற்றிலும் டிஎம்கே அலையன்ஸ் இல்லையா? டிஎம்கே இப்போ நீங்களே சொன்னீங்க, டிஎம்கே அலையன்ஸ்ல அந்த மாதிரி ஒன்றும் ஒரே ஒருமித்த கொள்கை இல்லை. பட் தேர் ஒரு மாதிரி புட் டுகெதர் இல்லை, அவங்க காம்போசிட்டா இருக்காங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போதே கூட நீங்க இந்த திமுக கூட்டணியுடைய வாக்கு நீங்க எடுத்து பாருங்க. 2019, 21, 24 தே ஆர் டிக்ளைனிங். இன்னைக்கு திமுகவுக்கு வந்து போன 2019 21 சீட்டு நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த 2024 ஒரு சீட்டு கூட நிக்கிறாங்க, 22 சீட்டு நின்று 10 லட்சம் ஓட்டு கம்மியா வாங்குறாங்க. அப்போ ஒரு சீட்டு அதிகம், 10 சீட்டு கம்மி. நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னாலும் 11% to 12% ஓட்டு திமுகவுக்கு குறைஞ்சு போச்சு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க வந்து ஒரு சதவீதம் உன்னோட கூட வாங்கிட்டோம் பாரு அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு அதான் முதல்ல சொல்ல வந்தேன். இன்னைக்கு நீங்க 2021 பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு திமுக அதிமுகன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 வாங்கின வாக்கை விட ஒரு 6 லட்சம் ஓட்டு வந்து கூடுதலாக தான் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி. ஆனால் இது வந்து இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக அவரை பாராட்ட முடியுமா? சச்சின் டெண்டுல்கர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 100 ரன் எதிர்பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி அதிமுக கிட்ட வந்து நீங்கள் வாஷ் அவுட் ஆகிருக்கீங்க. அப்போ அது வந்து நம்ம குறைபாடாக பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு வாக்கு வந்து திமுகவுக்கு குறைஞ்சிட்டு வருது, அதிமுகவுக்கும் குறைஞ்சிட்டு தான் வருது. அதிமுகவும் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, 2 கோடி தொண்டர்கள்பாங்க. அவங்களுக்கு விழுந்த வாக்கு எவ்வளோ? இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு, பிஜேபி இஸ் ஆன் த ரைஸ், அதே மாதிரி நாம் தமிழர் இஸ் ஆன் த ரைஸ் அப்படிங்கிற அதை ரெண்டுமே பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்போ திமுக மேல வைக்கக்கூடிய பெரியார் இந்த மாதிரி வைக்கக்கூடிய நாம் தமிழருடைய குற்றச்சாட்டு, அதே போல அவர் போய் நிற்கக்கூடிய இடம், இதெல்லாம் ஒரு பலமாக மாறி இருக்கு, திமுகவுக்கு எதிராக மாறி இருக்குன்னு நினைக்கலாமா? கண்டிப்பாக. எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு உண்டான மாற்று வேணுங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய இன்சிடென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது, இப்போ இதே வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கடந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன பேசினாங்க, இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு 4 வருஷம் முடிய போகுது, என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ன, இன்னைக்கு அவங்க நிறைவேற்றுறது என்ன, இவ்வளோ கேப் இருக்கும்போது இன்னும் அந்த திமுக மேலே வந்து அதீதமான ஒரு வெறுப்பு வந்து மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த 4 ஆண்டு ஆட்சியில் ஒரு பாதிக்கப்படாத தட்டு மக்களே இல்லை. எல்லா தட்டுலையும் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகள்ல இருந்து, வியாபாரிகள்ல இருந்து, மாணவர்கள்ல இருந்து, கல்வி நிலையங்கள்ல இருந்து, எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல இருந்து அத்தனை தட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு பணக்காரன் போய் ஒரு சொத்து வாங்குறானா கூட அவனுக்கு அந்த சொத்து வரி அதிகமாகிறது, எப்படியாவது கடனை உடனே வாங்கினாச்சும் வீடு கட்டினவனுக்கு அவனுக்கும் சொத்து வரி உயர்வு. அப்போ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சீமானவர்களும் இன்னைக்கு பெரியார் மேலே இருக்கக்கூடிய பெரிய விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு நாள் வந்து அங்கே திமுகவாகட்டும் திராவிட கட்சிகள் எல்லாமே கட்டமைச்சது வந்து ஒரு ஒன்லி பாசிட்டிவ் பிம்பம் அபவுட் பெரியார் தான் பில்டப் பண்ணுது. பட் இன்னைக்கு வந்து அதை என்ன பண்றாரு, இன்னைக்கு சீமான் வந்து அதை அடிச்சு உடைக்கிறாருன்னா இந்த சென்ஸ் பெரியார்கிட்ட வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. சீமானுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, அவரும் வந்து தலைவர்கள்ல ஒருத்தர்னு சொல்லுங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம், ஆனா அவர் மட்டும்தான் தலைவருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் தெளிவா டிமார்கேட் பண்றாரு. ஆனா திராவிட கட்சியில் இருக்கவங்க பூராமே என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ஆட்சியில திராவிட ஆட்சியில தான் இன்னைக்கு நாய் கூட பிஏ வாங்குதுன்றாரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாய்ங்கெல்லாம் பிஏ பட்டம் வச்சுட்டு இருக்குது. அவர் சொன்னார் இல்லையா, RS பாரதி. அப்போ அந்த அளவுக்கு இவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நாய்ங்க பிஏ வாங்குற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதி வர்க்கத்தினுடைய மக்கள் இருக்காங்கன்னா அது நாங்கள் திராவிடம் போட்ட பிச்சைன்னு பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் ஓரளவுக்கு திராவிடத்து மேல வந்து ஒரு பிடிப்பு இருக்கிற மக்களை கூட இவங்களே போய் அவங்கள சொரிஞ்சு விட்டு அவங்களுக்கு வெறுப்பு வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சீமானு இந்த காலகட்டத்தில் அதிகமாக விமர்சனம் வைக்கும்போது
ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனை நடந்துச்சுல. எங்கேயாவது திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிற யாராவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடினாங்களா? கனிமொழி அடுத்த நாள் வந்து இந்த கவர்னர் பிரச்சனையின் உடனே ரோட்டுக்கு வந்து நின்று போராடுறாங்கல்ல. கனிமொழி தான் அவங்க அந்த அன்னைக்கே ட்வீட் போட்டிருந்தாங்கல்ல, நிச்சயமாக வந்து யாராக வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தானே போட்டிருந்தாங்க. கவர்னருக்கும் வெறும் ட்வீட்டை மட்டும் போட்டிருக்கலாமே, ரோட்டுக்கு ஏன் வந்தீங்க? ம். அதுக்கும் ட்வீட்டை மட்டும் போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு ரோட்டுக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயங்கிறது டபுள் ஸ்டாண்டர்டா பார்க்கப்படுது இல்லையா? இதே குருமூர்த்தி அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா, சீமான் எனக்கு வந்து அவர் மேல அவருடைய கொள்கையில் உடன்பாடு இல்லை, ஆனா அவர் அந்த பேசக்கூடிய இந்த விஷயத்துல வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு, திராவிட மாயை அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து உடைக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது அந்த காலத்துல இருந்து அவங்க வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவாகட்டும் இல்லை வந்து இந்துத்துவா பேசுகிறவங்க எல்லாமே வந்து பெரியாரினுடைய எதிர்ப்பு குரல் தான். ஏன்னா பெரியாரினுடைய அடிநாதமே என்ன, கடவுள் மறுப்பு கொள்கை தான். அந்த கடவுள் மறுப்பு, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப ஆழமாக போய் பார்க்கும்போது இவங்களுடைய பகுத்தறிவு என்னன்னா வெறும் பிராமண எதிர்ப்பு மட்டும்தான் பகுத்தறிவாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த பிராமண எதிர்ப்பு மட்டும்தான் பகுத்தறிவா? அது மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஈக்குவாலிட்டியை கொண்டு வருமா உங்களுக்கு? அப்போ அதைத்தான் இவர் நியாயமாக கேட்குறாரு. உன்னால் கல் இறக்க முடியலாம், கல் இறக்க முடியாது, என் தோட்டத்தில் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு போ, அது பகுத்தறிவா? இல்லை இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி எறியறது வந்து பகுத்தறிவா? அப்போ இன்னைக்கு ஒரு மரம் இன்னைக்கு வந்து எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? அப்போ உன் காட்டில் அத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்துற மரத்தை பூராமே நீ வந்து வெட்டுறேன்னா எந்த வகையில் பகுத்தறிவுன்னு கேட்குறாரு. அப்போ இது நியாயமான விமர்சனமாக தானே நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இந்துத்துவ இதில் வந்து அவர் கடவுள் மறுப்புங்கிற கொள்கையில் வந்து பெரியார தீர்க்கமாக எதிர்க்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். அப்போ திமுக வந்து இவங்க எதிர்க்கிறாங்க, திராவிட கட்சிகளை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. சீமான் எதிர்க்கிறது வந்து தமிழ் தேசியத்தினுடைய பக்கத்தில் இருந்து திராவிடத்தை எதிர்க்கிறாரு. திராவிடம்னா என்னையா, நீ எதுக்கு எனக்கு வந்து திராவிடத்தை பூசுற? அப்போ நீங்கள் யாருமே இன்னைக்கு திராவிடம் கிடையாது. அப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து நீங்கள் வேற்றுமொழி, ஏன்னா அன்னைக்கு இருந்தது வந்து ஒட்டுமொத்த சென்னை மாகாணம். அப்போ இங்கே வந்து தெலுங்கு பேசுகிறவனு இருந்தால், கன்னடம் பேசுகிறவனு இருந்தால், தமிழ் பேசுகிறவனு இருந்தால், அப்போ இந்த மாதிரி மற்ற மொழிகள் பேசுகிறவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல நீங்கள் தமிழ்னு சொன்னால் ஒரு இதாக இருக்கும். இனி எல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து திராவிடம்னு நீங்கள் பேசுனீங்க, ஒரு சவுத் ஆஃப் இந்தியாங்கிறத திராவிடம்னு பேசுனீங்க, ஏற்றுக்கக்கூடியதான். இன்னைக்கு வரைக்கும் அதில் திராவிடத்துக்கு என்ன சித்தாந்தம் தேவைப்படுதுன்னு தானே கேட்குறாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் போய் நீங்கள் திராவிடம்னா ஒத்துக்குவானா அவனை? இல்லை மலையாளிகிட்ட போய் நீங்கள் திராவிடம்னா மலையாளி ஒத்துக்குவாரா? தெலுங்கர்கிட்ட போய் நீங்கள் திராவிடம்னா அவர் ஒத்துப்பாரா? அப்போ யாருமே ஒத்துக்குமா போது தமிழரை மட்டும் நீ திராவிடம்னு சொல்லி எங்கள் மேலே ஏன் திராவிடத்தினுடைய சாயலை பூசுற? அப்போ அதுக்கு நீ பூசுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அப்போ தமிழர்கள் இல்லாத ஆட்கள் வந்து ஆட்சி செய்யறதுக்கும் வசதியான வாழ்க்கை வாழ்றதுக்கும் தமிழர்கள் மேலே எதுக்கு திராவிட பெயிண்ட் அடிக்கிறீங்கிறது தான் சீமானுடைய எதிர்ப்பு. அப்போ இந்த திமுக பெரியாருடைய எதிர்ப்புங்கிறது சீமான் ஒரு தளத்திலிருந்து எதிர்க்கிறதும் பிஜேபி அவங்க எதிர்க்கிறதும் வேறு வேறு தளங்கள்ல இருந்து எதிர்க்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே தளத்துல இருந்து எதிர்க்கல, ஒரே பார்வையிலிருந்து எதிர்க்கல. ரெண்டு பேர்த்தினுடைய எதிர்ப்பு கணைகளும் வேற வேறு திசைகள்லேருந்து வருது. ஆனால் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்கன்னா, நாம் தமிழர் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி, பாஜகவினுடைய பி டீமு. அப்படி பார்த்தா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் காயின் லான்ச் பண்ணும்போது உங்கள் அப்பாவுக்கு கல்லறைக்கு கூட்டும் போதெல்லாம் நீங்கள் பி டீம்னு யாராவது சொன்னால் நம்ம ஏற்றுக்கிட்டோமா அதை? அப்போ எப்படி? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் என்ன, நந்தகுமார். நீங்களே என்னை நந்தகுமார்னு தான் கூப்பிடுங்க, இன்னொருத்தர் என்னை நந்தகுமார்னு தானே கூப்பிடுவார். என் பேர் அதுதானே. அப்போ என் பேரை சொல்லி 4 பேர் கூப்பிட்றாங்களோ அந்த 4 பேரும் கூட்டுக்கலவாணிகள்னு அர்த்தமா? இது எவ்வளோ அபத்தமான வாதம் இல்லையா? அப்போ இது திமுக இது திட்டமிட்டு இவங்க நகர்த்துறக்கா. யாராவது வந்து அவங்களை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க மேலே வந்து பிஜேபி சாயல். இதுதான் வந்து விஜய் வந்து அன்னைக்கு ரொம்ப காட்டமாக விமர்சித்தார் மாநாட்டில், உடனே பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 26ஆம் தேதி யார் கொடியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஆளுநருக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்விடேஷனோ அல்லது வந்து அவங்க நிகழ்ச்சியினர்களோ அஜெண்டாவோ இது வரைக்கும் எதுவும் கொடுக்கும் இல்லை. வழக்கமாக வந்து ஆளுநர் கொடியேற்ற வேண்டும், அது வந்து எல்லாரும் வந்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் பங்கேற்கணும். அப்படி ஒரு சூழல் இப்போ இருக்குதா? இல்லை, இதில் வந்து முதல் பார்வை என்னன்னா, சுதந்திர தினம், குடியரசு தினம். சுதந்திர தினத்தில் கொடி ஏற்றப்படும், குடியரசு தினத்தில் கொடி பறக்க விடப்படும். ஏற்றுறது அங்கே இல்லை. குடியரசு தினத்தில் ஏற்கனவே ஏற்றி கட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து அன்ஃபர்லிங், பறக்க விடுறது மட்டும்தான். இது வந்து குடியரசுங்கிறது வந்து நம்ம ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறது என்னன்னாக்கா, அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணதுனால செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் யார்? கவர்னர் தான். அப்போ கவர்னர் தான் அதை வந்து அன்ஃபர்லிங் பண்ணணும், அவர் தான் அந்த கொடியை வந்து பறக்க வைக்கப்படணும். அப்போ இவங்க வந்து நாங்கள் எங்களுக்கும் கவர்னருக்கும் மோதல் போக்கு இருக்குது, அதனால் கவர்னரை நாங்கள் கூப்பிடுவாங்களா கூப்பிடலாங்கிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அது செய்தி என்னங்கிறது உண்மை நிலவரம் நமக்கு எப்படி இருக்கிறனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை இருக்கட்டும், அப்படி இருந்தால் கூட இது வந்து தமிழக அரசாங்கம் வந்து அந்த மாதிரி அவங்க கூப்பிடலன்னா அது தமிழக அரசாங்கம் மறுபடியும் கவர்னர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு அருகதை இல்லாமல் போயிடும்.
நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க கவர்னரை நீங்க குறை சொல்றது எதுக்கு? நாங்க செய்ய வேண்டிய செய்றோம். ஆனா கவர்னர் வந்து சம்டைம்ஸ் இஸ் ஓவர் போர்டிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ம். அப்ப நீங்க வந்து ஒரு குடியரசு ரிபப்ளிக் டே அன்னைக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை நீங்க கூப்பிடலன்னா அதை விட நீங்க அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி என்ன இருக்க போகுது? அப்ப இது வந்து கடுமையா வந்து திமுக மேல பயங்கரமான விமர்சனமா மாறும். நம்ம மாதிரி ஆட்கள் கூட திமுக விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை இதில் வராமல் ஏற்கனவே 94 வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சென்னாரெட்டி வந்து பண்ணது போல மாநில அமைச்சர்கள் எல்லாம் வந்து மாவட்டங்களில் போய் கொடியேற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணது போல அந்த மாதிரி ஒரு அறிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா முட்டல் மோதல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றமும் இந்த விஷயத்தை ஆளுநருக்கான அதிகாரத்தை குறித்தும் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்தும் அந்த விஷயத்தையும் ஏற்றிருக்கு, வழக்கேற்று. திமுக வந்து பாத்தீங்கன்னா இஃப் மை மெமரி கோஸ் ரைட், முதல்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட வந்து கொடியேற்றுற உரிமை வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கிடையாது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 1974 தான் வந்து கலைஞர் அவர்கள் நிறைய கருணாநிதி போராடி 74 தான் முதல்ல மாநில முதல்வர்களும் கொடியேற்ற சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றணுங்கிற உரிமையை போராடி வாங்கினது வந்து அதுக்கு கலைஞருக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்டு வாங்கின கட்சி இன்னைக்கு வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷனை மீறி நீங்க வந்து நாங்க வந்து கவர்னருக்கு எங்களுக்கும் வரப்பு தகராறு இருக்கு, வாய்ப்பா தகராறு இருக்கு, அதனால இது வந்து சின்ன பிள்ளை சண்டையா மாறிடும். அப்ப திமுக அதனால தான் சொன்னேன், திமுக கவர்னர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு அருகதை இல்லாம போயிடும் திமுகக்கு. இது வந்து மிஸ் என்னை கில்லிட்டா, மிஸ் என் ஜாமண்ட்ரி பாஸ் எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்டா மாறிடும். அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி கோபால். Taste Daily. Taste the Daily. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.